அது சாதாரணமான ஏதோ தட்டுல இருந்து கொண்டு வராரு, ஐயர் வந்து திருநீர் குங்குமம் கொடுக்குறாரு அல்ல. சாமி ஜோதி ஸ்வரூபம். அந்த ஜோதி ஸ்வரூபத்தை ஜோதியா இருந்து அங்கிருந்து நம்ம காட்டிக்கிட்டு வரோம். அந்த ஜோதியை தொட்டு நமஸ்காரம் பண்றோம். அதாவது இறைவனை தொட்டு நமஸ்காரம் பண்ணக்கூடியதான் அந்த தத்துவம். அதனாலதான் நம்ம வந்து தீபாரணையை தொட்டு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் இந்த கையில வந்து செல்போன் வச்சுப்போம், சில பேர் ஸ்டைலா இதை இப்படி வச்சுக்கிட்டு இதை இப்படி தொட்டு கும்பிடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. பெரியவங்களுக்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்குறோமோ அதே போல அந்த ஆரத்தியை 2 கரங்களனால தொட்டு இப்படி நமஸ்காரம் பண்ணி 3வது முறை இப்படி தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். அதனால சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏனோதானோன்னு நம்ம பண்றதை தாண்டி என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க. தீபம் காட்டும் போது கண்ணை மூடக்கூடாது. தரிசனம் பண்ணும் போது சாமியை பிரகாரம் வரும்போது பிள்ளையார கும்பிடணும். மற்ற இதர தெய்வங்கள் எல்லாம் வழிபாடு பண்ணணும். சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு கடைசியா நவகிரகத்தை வழிபாடு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு கிளம்பணும். நவகிரகத்தை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கும்பிட்டுட்டு அப்படியே ஓட்டமா ஓடிடக்கூடாது. இது வந்து நம்ம ஆகமத்துல, அதாவது நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்த விதிமுறைகள். அதனால இதெல்லாம் பின்பற்றுங்க. நம்ம சாமி வந்து இன்னைக்கு கூட அண்ணாமலையாரோட கதைகள்ல இப்ப சொல்லுவாங்க.